வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஃபேஸ் பேக் வீடியோ பார்க்க போறோம். வீட்லயே செய்ய போறோம். நல்ல ஒரு ஃபேஸ் பேக். இந்த சம்மருக்கு வெயில்ல போயிட்டு வர குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வெயில போயிட்டு வந்துட்டு டேன் ஆகுற ஃபேஸ் இல்ல ரொம்ப ஹீட்டா இருக்கு, அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக் போட்டு கொஞ்ச நேரம் படுத்தீங்கன்னா ஃபேஸ் அவ்வளோ கூலிங் ஆயிடும். பார்க்கவும் நல்ல பிரைட்டா இருக்கும் ஃபேஸ். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுதான் நம்ம இதை ரெடி பண்ண போறோம். 7 பொருள் தான். அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது வந்து கடுக்கா பொடி, நெல்லி பொடி, அதாவது நெல்லிக்காய் பொடி, அதிமதுரத்தோட பொடி, சிவப்பு சந்தனம், ரெட் சாண்டல்வுட்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவப்பு சந்தன பொடி, அப்புறம் வெட்டிவேர் பொடி, அப்புறம் தாண்டிக்காயோட பொடி, அப்புறம் நன்னாரி வேரோட பொடி. இப்போ வந்து நான் இதையே உங்களுக்கு காட்டுறேன்னா, எனக்கு நன்னாரி வந்து வேறாதான் கிடைச்சிச்சு, பொடியா கிடைக்கல. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமுமே பொடியா கிடைச்சாலும் சரி, இல்ல வேரா கிடைச்சாலும் என்ன பண்ணுங்க, வேரா இந்த மாதிரி தாண்டிக்காய் கொட்டைங்களா கிடைச்சாலும் நீங்க வாங்கிட்டு இந்த மாதிரி இடிக்கல் இருந்தா இந்த இடிக்கல்ல போட்டு இடிச்சு பவுடர் பண்ணுங்க, சலிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா லைட்டா இதுல தட்டிட்டு நீங்க மிக்சி ஜார்ல கூட, இப்ப நான் பாத்தீங்கன்னா நன்னாரி வேற வந்து இதுல பவுடர் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி வேர் வாங்கி லைட்டா இடிச்சிட்டு மிக்சிலேயே பவுடர் பண்ணிருக்கேன். பவுடர் பண்ணதை நம்ம வந்து ஒரு சல்லடை வச்சு சலிச்சு நல்லா ஃபைனா எடுத்துக்கிடலாம். இப்ப வந்து இதெல்லாம் எப்படி ரெடி பண்றது நான் காட்டுறேன். நம்ம இதெல்லாம் ஒன்னா கலக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப வந்து எடுத்து வச்ச எல்லா பொடியும் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு நல்லா கலந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு முன்னாடி வந்து இதோட அளவு எவ்வளவுன்னு சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இது வந்து 50 கிராம். சோ நம்ம எல்லாமே ஒரே அளவா தான் எடுக்க போறோம். நீங்க வெட்டி வேறு, நன்னாரி எல்லாமே ஒரே அளவு 50 கிராம் எடுத்துக்கிறோம். இப்ப வந்து நான் வந்து வெட்டி வேறு இதுல கொட்டுறேன். வெட்டி வேறு பொடி உங்களுக்கு பாக்கெட்டு, இந்த மாதிரி பாக்ஸு இல்ல வேறு எந்த விதத்துல கிடைச்சாலும் அதை வாங்கி இந்த மாதிரி பொடியாக்கி இதை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுல வெட்டி வேர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கடுக்கா பொடி போடுறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. அப்புறம் நெல்லி பொடி, அதாவது ஆம்லா பவுடர், இதுக்கப்புறம் அதிமதுரம், இப்போ இதுல தாண்டிக்காய். இப்போ உங்களுக்கு வந்து இப்ப நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இப்படி வந்து எதுவும் வந்து தனித்தனியா கிடைக்கல அப்படின்னா திரிப்பலா சூர்ணம் இருக்கும் பாத்துக்கீங்களா, திரிப்பலா கிடைச்சா கூட வாங்க. அதுவுமே இந்த 3 கலவையும் கலந்த பொடி தான். திரிப்பலா கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து தாண்டிக்காய், இதுல வந்து நம்ம ரெட் சாண்டல்வுட், சிவப்பு சந்தனத்தை கலந்துடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து மிக்சியில அரைச்சி வச்ச நன்னாரி வேரையும் சலிச்சு சேர்த்துக்க போறேன். நீங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடரா கிடைச்சாலும் சரி, இல்ல இந்த மாதிரி வேரா கிடைச்சா இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு அதை இந்த மாதிரி சலிச்சிருங்க. இதுல போட்டு சலிச்சு சேர்த்துக்குவோம். பாருங்க, இதை திரும்ப அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பவுடர் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த 7 பொடியும் இதை கலந்தாச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க, இதோட வாசமே அப்படியே பயங்கரமா இருக்கு. அப்படியே மயக்குது. இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஏதோ வச்சு நல்லா ஈவனா கலந்து விட்டுருங்க. அப்படி ஈவனா உங்களால கலக்க முடியலன்னா இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா எல்லாம் ஒன்னா கலந்துரும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்னு சேர கலந்து விட்டுருங்க. இப்ப இந்த பொடியை வந்து எப்படி யூஸ் பண்றது சொல்றேன். இப்ப இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலையோ போட்டு வச்சிருங்க.
நீங்க வந்து இதை வந்து நீங்க தினமும் வந்து ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் வாஷாவும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு வந்து ஆயில் ஃபேஸ், உங்களுக்கு வந்து முகத்துல எண்ணெய் வலியுறது அப்படின்னா நீங்க இதுல வந்து தக்காளி சாறும் இல்ல ஆரஞ்சு ஜூஸோ கலந்து நீங்க வந்து ஃபேஸ் பேக்கா போட்டுக்கலாம், இல்ல ஃபேஸ் வாஷா பண்ணிக்கலாம். ஒரு ஃபேஸ் வாஷ் பண்றீங்கன்னா நார்மலா எடுத்துட்டு மூஞ்சி நல்லா கழுவிடுங்க. அப்படி ஃபேஸ் பேக்கா போடுறீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இல்ல கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு கூட அப்படியே ட்ரை ஆட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சு, வரான்னு ஆகுதுன்னா தயிர்ல இல்ல வந்து பன்னீர் ரோஸ் வாட்டர்ல இதே பொடியை வந்து கலந்து நீங்க மூஞ்சிக்கு பேக்கா போட்டு வாஷ் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். சேம் நான் சொன்ன மாதிரி. அப்படி இல்லை உங்களுக்கு நார்மல் ஃபேஸ்னா சும்மா தண்ணியில கலந்து நீங்க ஃபேஸ் வாஷாவோ ஃபேஸ் பேக்காவோ போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படி மூஞ்சி கழுவிடுங்க. ஃபேஸ் நல்ல பிரைட்டா இருக்கும், நல்ல வாசமா இருக்கும், உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த ஃபேஸ் பேக் ஃபேஸ் வாஷ் இதை ரெடி பண்ணி நீங்க உங்க குழந்தைங்கள்ல இருந்து உங்க வரைக்கும் நீங்க எல்லா பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய், டாடா.